மெலாஸ்மா மங்கு அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு பிக்மெண்ட்ரி டிசார்டர். ஸோ இது ஏன் ஏற்படுது? ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ், அல்ட்ராவயலட் எக்ஸ்போஜர், ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி பல காரணத்தினால போத் மென் அண்ட் விமென் அவங்களுக்கு இந்த பிக்மெண்ட்ரி டிசார்டர், ஃபேஸில் இருக்க ஸ்கின்ல பிக்மெண்ட் அதிகமாக ஃபார்ம் ஆகுது. மெயினாக அந்த சீக் ரிலேட்டட் ஏரியா, ஃபோர்ஹெட், இந்த மாதிரி இடத்துல தான் அது மெயினாக ஆரம்பிக்கும். ஸோ இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈஸ்ட்ரோஜன் ரிசெப்டார் ஆக்டிவேஷன்னால MITF மைக்ரோப்தால்மியா அசோசியேட்டட் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர் அப்படிங்கிற ப்ராசஸ் ஆக்டிவேட் ஆகி இது வந்து மெலனோசைட்ஸ், அதாவது மெலனின் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த செல் ஆக்டிவேட் ஆகுது. இந்த MITF ஃபேக்டர் வந்து டைரோசினேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம். இந்த டைரோசினேஸ் என்சைம் தான் நம்மளுக்கு மெலனினை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த டைரோசினேஸ் அண்ட் டைரோசினேஸ் ரிலேட்டட் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக ஆக்டிவேட் ஆகிறதுனால மெலானின் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த அல்ட்ராவயலட் எக்ஸ்போஜர்னால ரிலீஸ் ஆகிற இந்த ஆக்சிஜன் ஃப்ரீ ஆக்சிஜன் ரேடிக்கல்ஸ் ஃபைப்ரோபிளாஸ்ட் கெரட்டினோசைட்ஸ் அப்படிங்கிற ஸ்கின்ல இருக்க செல்ஸை டேமேஜ் பண்ணி அதிலிருந்து எண்டோத்திலின்ஸ் இல்லை ஸ்டெம் செல் ஃபேக்டர் அப்படிங்கிற மீடியேட்டர்ஸை ரிலீஸ் பண்ணுது. This mediators also cause activation of melanocytes. அதனாலையும் நம்மளுக்கு அதிகமாக மெலனின் ஃபார்ம் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த அல்ட்ராவயலட் எக்ஸ்போஜர் வந்து ஆல்ஃபா மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீனையும் நம்மளோட கெரட்டினோசைட்ஸ்லேருந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுவும் நம்ம மெலனின் ப்ரொடக்ஷனை அதிகமாகும். ஸோ இந்த மெலாஸ்மா இருக்கவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த மெலனின் ப்ரொடக்ஷன் ப்ளஸ் இந்த மெலனோசோமோட சைஸு அதிகமாக ஃபார்ம் ஆகிறதோட அதோட சேர்த்து நம்மளோட டெர்மல் இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ்னால இந்த பிக்மெண்டேஷனை மேல் தோலில் மட்டும் இல்லாமல் கீழ்த்தோலுக்கும் அதிகமாக ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மெலாஸ்மா இருக்கிறவங்க வெறும் க்ரீம் மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மெலாஸ்மா கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெலனோசைட் ஆக்டிவிட்டியை கம்மி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஓரல் மெடிகேஷன் எடுத்துக்கணும். இது மட்டும் இல்லாமல் மேல் தோல்ல இருக்க அந்த பிக்மெண்டேஷனை நம்ம வந்து கெமிக்கல் பீல், கிரீம்ஸ் ரெண்டும் சேர்த்து ரிமூவ் பண்ணலாம். பட் கீழ் தோல்ல இருக்கிற பிக்மெண்டேஷனை டெஃபினட்டா லேசர்ஸ் இல்ல மைக்ரோ நீட்லிங் இந்த மாதிரி ப்ராசஸ்ல அந்த மெலனோசோம்ஸை பிரேக் பண்ணி தான் நம்ம ரிமூவ் பண்ண முடியும். ஸோ உங்க வீட்லயோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது மெலாஸ்மா இருந்தால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு மெலாஸ்மா இருந்து நீங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்களுக்கு எதுவும் ரிசல்ட் வரலன்னா ப்ளீஸ் உங்கள் கமெண்ட் எல்லாம் போடுங்க. வில் பி வெரி ஹாப்பி டு கைட் யூ. நீங்கள் ஏற்கனவே ஏதாவது க்ரீம்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அது சரியான க்ரீமா, அதனால எவ்வளோ தூரம் பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லுவோம். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் மெலாஸ்மா இருக்கோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.